இதே சிங்கள தேசத்தில் இப்படி ஒரு படுகொலை நடந்து இப்படி ஒரு செம்மணி அங்கே நடந்திருந்தால் ஜனாதிபதியாகிய நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லாமல் சென்றிருப்பீர்களா? தையிட்டு விகாரையை பற்றி கதைக்கின்றீர்கள். தையிட்டு விகாரைக்கு இந்த முறை நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து சென்றிருக்கின்றீர்கள். இந்த மண்ணில் புத்த விகாரையாக பல காலம் பல தசாப்தங்களை தாண்டி அந்த புத்த கோயில் நைனாதீவில் புத்த பிக்கு இருக்கிறார். அதே புத்த பிக்கு என்ன சொல்கின்றார்? இது தவறு, இது பிழை. அவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். நாங்கள் கருத்து சொல்ல வர இல்லை. அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். போதை வஸ்து பாவனையற்ற ஒரு புனிதமான பிரதேசமாக இருந்த வடகிழக்கு மாகாணத்தை 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னரான காலகட்டத்தில் அனைத்து தாய்மார்களும் கதறி அழுகின்ற வகையில் திட்டமிட்டு இலங்கையின் தேசிய புலனாய்வு வடகிழக்கு மாகாண இளைஞர்களை போதை பிரியர்களாக மாற்றியிருந்தது. இந்த போதை வஸ்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தோனேசியா வரை சென்று அவர்களை கைது செய்து கொண்டு வந்ததை மிகவும் அன்புடனும் மரியாதையாகவும் வரவேற்கின்றோம். எமது எதிரியாயிருந்தாலும் போதை வஸ்து பாவித்து அநியாயமாக உயிர் போவதை எந்த ஒரு மனிதாபிமானமுள்ள மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்பேற்பட்டதொரு செயலை அற்புதமாக கடமையாற்றி அனைவரையும் கைது செய்து கொண்டு வந்த இலங்கை போலீசாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் எமது யாழ்ப்பாண பூமிக்கு வந்ததுக்கும் நாங்கள் அன்புடன் வரவேற்பதோடு மண்டதீவில் இதுவரையும் எந்த ஒரு சிங்கள தேச அரசுகளும் அக்கறைப்படாத யாழ்ப்பாண இளைஞர்களின் விளையாட்டு சம்பந்தமாக அக்கறைப்பட்டு ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டி இருப்பதற்கும் அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு நன்றி கூறுகின்றது. அன்பு தோழரே, எமது இனம் இன்று மிகுந்த கவலையில் துயரத்தில் இன்றைய கடந்த 2 தசாப்த காலமாக ஒன்றுமறியாத இளைஞர்கள் கூட எமது இனத்துக்கு எமது மக்களுக்கு எமது பூமியில் நடைபெற்றிருந்த கொலை செய்து சுத்தவர ஆமி சென்று ஊரடங்கு சட்டம் இளைஞர்கள் வீடுகளில் சென்று கைது செய்யப்பட்டிருந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவரையும் கொண்டு வந்து எப்படியோ கொலை செய்து உயிரோட கூட புதைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பேற்பட்டதொரு அநியாயம் நடந்திருக்கின்றது. நீங்கள் எல்லா இடமும் சென்றிருக்கின்றீர்கள். ஏன் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறவில்லையா? அல்லது அவர் உங்களை தடுத்து விட்டாரா? எட்டிக்கூட பார்த்திருக்கலாமே செம்மணியை. எங்களுடைய துயரம் துன்பம் எமது இனத்துக்கு நடந்த அவ்வளங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோகத்தில் எமது வட மாநிலம் மக்கள் அனைவரும் மிகுந்த கவலையிலே இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், எப்படி பிடித்தார்கள்? இப்போ ஒவ்வொரு இளைஞனும் நீங்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக்க சிங்கள தேச அரசுகள், சிங்கள தேச புலனாய்வு படை இளைஞர்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்கி அவர்களின் நினைவாற்றலை வீரங்களை அவர்களுடைய தனித்துவங்களை இல்லாமலாக்கிய பொழுதிலும் அவர்கள் கூட இப்பொழுது அக்கறை படவழிக்கிட்டு விட்டார்கள். என்ன நடந்தது? எமது மூதாதையர்கள் எங்களுடைய சகோதரங்களுக்கு இந்த பூமியில் எமது பூர்வீக மண்ணில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இந்த மண்ணில் ஊரடங்கு சட்டம் போட்டுவிட்டு
வீடு வீடாக வாகனத்தில் இராணுவம் சென்று அவர்களை கைது செய்து கொண்டு வந்து என்ன செய்தார்கள், எப்படி செய்திருக்கின்றார்கள் என்பதை செம்மணி புதைகுழியிலிருந்து அனைத்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த புதைகுழியை சென்று பார்க்காத அன்பு தோழர் அனுர குமார திசநாயக்காவின் நடவடிக்கையை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கின்றது. நீங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் பல முகங்களை பார்த்திருக்கின்றோம். தமிழர்களை நேசிப்பது போல், தமிழர்களுக்கு பாசாங்கு செய்து நடிப்பது போல் இராணுவம் வந்திருந்தது, போலீஸ் வந்திருந்தது, அரசியல் கட்சிகள் வந்திருக்கின்றன. எல்லாரும் அப்படித்தான் இருந்தீர்கள். நாங்கள் ஏமாந்து போனோம். சமாதானம் பேசினீர்கள், சமாதான ஒப்பந்தம் செய்தீர்கள். கடைசியில் எமது இனத்தை, எமது மக்களை முள்ளிவாய்க்காலில் கொன்று சென்று கொலை செய்து விட்டீர்கள். சர்வதேசத்துடன் சேர்ந்து இணைந்து கொலை செய்யும் பொழுது உங்களுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளை கொல்லுவீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜேவிபி எப்பேற்பட்ட ஒரு புது யுகத்துக்காக போராடினது? சிங்கள தேச கட்சிகள் இலங்கையில் ஜனநாயக படுகொலையை, மக்களை ஏமாற்றி மக்களுடைய உரிமைகளை, இறைமைகளை வழங்க மறுத்து, ஜனநாயக வாழ்வை, ஒரு தனித்துவமான உண்மையான வாழ்வை வழங்க மறுத்து, உரிமைகளை வழங்க மறுத்த இந்த சிங்கள தேச அரசியல் கட்சிகளுக்கு எதிராகத்தான் ஜேவிபி என்கின்ற இளைஞர் அணி, இளைஞர் பட்டாளம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆயுதத்தை தூக்கி இந்த அரசுகளுக்கு எதிராக போரிட்டது. உங்களுக்கு நடந்த கொடுமைகள் உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட முறைகளில், எப்பேற்பட்ட வன்முறைகளில் இந்த ஆயுதங்களை வைத்திருந்த அரச படைகளை கொன்று இந்த இனத்தின், இந்த மண்ணின் இளைஞர்களான உங்களது சகோதரங்களை, உங்களது நண்பர்களை, உங்களது தோழர்களை எப்படி கொலை செய்திருந்தார்கள்? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீர்களா இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் எங்களுடைய இனத்துக்கு நடந்த அவலத்தை, துன்பத்தை, துயரத்தை கண்டுகொள்வதற்கு செம்மணிக்கு வந்து பார்த்திருந்திருப்பீர்கள். எங்களுக்கு இன்றைக்கு சந்தேகம் வருகின்றது. கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ஷாக்கள், ஏன் எங்களது அரசியல்வாதிகள் கூட முகமூடிகளைத்தான் போட்டிருந்தார்கள் என்பது இப்பொழுது கதை கதையாக வருகின்றது. இப்பேற்பட்ட ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டுதான் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவும் இன்றைய காலத்தில் நடை பயிலுகின்றாரா என்ற சந்தேகம் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் மீதும் அவருடைய அரசின் மீதும் வந்திருக்கு. கச்சதீவுக்கு போகிறீங்க. கச்சதீவு எவ்வளவு தூரம்? எங்கெல்லாம் போகின்றீர்கள்? உங்களுக்கு நீங்கள் மண்டதீவில் வச்ச நீங்கள் அடிக்கல், இதிலேருந்து சும்மா நடந்து வந்தால் கூட வந்து சென்றிருக்கலாம். ஏன் பெறவில்லை? ஆகவே எமது மக்களின் இன்னல்கள் களைய, அல்லது துயரங்களை துடைக்க, அல்லது எமது மக்களுக்கு நடந்த கொடுமைகளை விசாரிக்க நீங்கள் துணிவீர்களா? அப்படி துணிவீர்களா இருந்தால் யாழ்ப்பாண நூல் நிலையத்தையும் 1983 ஆண்டு கலவரத்தையும் உருவாக்கிய அந்த அரசியல் கட்சி, அந்த அரசியல் தலைமைகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக பட்டளந்த படுகொலையை விசாரிக்க முன்வந்த நீங்கள் அதே மாதிரி அவர்களுக்கு எதிராக ஒரு விசாரணை குழுவை அமைத்து அவர்களை விசாரணை செய்ய முன்வர வேண்டும். நாங்கள் பொறுத்தது போதும். நாங்கள் உங்களுக்கு 4 எம்பிக்களை, 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களது மண்ணில் எங்களுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க வந்த கடந்த கால போராளிகளுக்கு கூட புறந்தள்ளி உங்களை அனுப்பிவிட்டவர்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய அரசியல் பாதையை, உங்களுடைய அரசியலை சரியான திசைக்கு நீங்கள் வழிமாற்ற வேண்டும். சரியான பாதையை நோக்கி உங்களுடைய அரசியல் நடைபோட வேண்டும். எல்லாம் ஒன்று, இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று என்றால், இதே சிங்கள தேசத்தில் இப்படி ஒரு படுகொலை நடந்து, இப்படி ஒரு செம்மணி அங்கே நடந்திருந்தால் ஜனாதிபதியாகிய நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லாமல் சென்றிருப்பீர்களா?
தையிட்டு விகாரையை பற்றி கதைக்கின்றீர்கள். தையிட்டு விகாரைக்கு இந்த முறை நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து சென்றிருக்கின்றீர்கள். இந்த மண்ணில் புத்த விகாரையாக பல காலம் பல தசாப்தங்களை தாண்டி அந்த புத்த கோயில் நைனாதீவில் புத்த பிக்கு இருக்கிறார். அதே புத்த பிக்கு என்ன சொல்கின்றார்? இது தவறு, இது பிழை. அவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். நாங்கள் கருத்து சொல்ல வரவில்லை, நாங்கள் இது சம்பந்தமாக கருத்து பேச வரவில்லை. உங்களுடைய மதத்தில் குருவான ஒரு புத்த பிக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், அவர் தமிழர்களுடன் அன்றைய நாள் திறக்கும் இன்று வரைக்கும் அந்த எங்களுடைய பூமியில் அந்த புத்த கோயிலை பராமரித்து நாங்களும் புத்தரை போய் வழிபடுகின்றோம். புத்தர் ராஜ்யத்தை விட்டு இது பிழை, இது தவறுன சென்ற ஒரு மனிதர். அவர் கூட ஒரு இந்து தான். அப்பேற்பட்ட இந்துக்களாகிய நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் எங்களுக்குள் எங்களுடைய மக்களுக்கு இன்னல் தராமல் தையிட்டியில் நைனாதீவு புத்தபிக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நடைமுறைப்படுத்துங்கள். அவர் சொல்லுகின்றார் அது தவறு, அது பிழை. மக்களுடைய காணியில் எவரும் அத்துமீறி, அது புத்த கோயிலாக இருக்கட்டும், இந்து கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்தவ கோயிலாக இருக்கட்டும், அங்கே கட்டுவது தவறு. அப்பேற்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா இருந்தால் அந்த கோவில் அந்த இடத்திலிருந்து அகற்றுவது நியாயமானது என்பதைத்தான் எமது மதிப்புக்குரிய நைனாதீவு புத்த பிக்கு பப்ளிக்காக ஓப்பனாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்பை அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வர விட்டுவிடக்கூடாதென்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அட்டை பண்ணைக்கு எதிராக அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் 2012ஆம் ஆண்டு, நான் ஒரு வியாபாரி, யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் 2001 2006 வரைக்கும் லைன் ஏர் ஃப்ளைட் சர்வீஸ் செய்த நாங்கள். நான் கொழும்பில் ஒரு 4 மாடி கட்டி அங்கே ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்க ஒரு வியாபாரி. இந்த 2009ஆம் ஆண்டு வைகாசி 19க்கு பின்னர் இந்த மக்களின் இன்னல் நிலை கண்டு நான் வியாபாரத்தை புறம் தள்ளி அரசியல் பக்கம் வந்தேன். அன்பு தோழர் சந்திரசேகர் எனக்கு இனி இல்லை என்ற ஒரு நல்ல நண்பரும் கூட. இப்பேற்பட்ட நண்பர் சொன்னவர் அட்டை பண்ணைக்கு எதிராக முழுமூச்சாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய நடவடிக்கை பிழை என ஆக்ரோஷமாக போரிட்ட அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இன்று கூறுகின்றார், 1.5 ஏக்கர் காணியை பிடிங்கோ, அரை ஏக்கருக்கு மட்டும் காசு கட்டினா போதும், நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் தரோம். அப்பாவி வடமாகாண மீனவர்களின் வயிற்றிலே அடிக்கிற அட்டை பண்ணை வியாபாரம் தான் மதிப்புக்குரிய முன்னாள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கூட ஸ்ரீதர் தியேட்டரில் இருக்க வச்சு விட்டது. பாராளுமன்றத்துக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் போராளி, ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் அவரை கூட வீட்டில் இருக்க வைத்தது எதுவென்றால் அட்டை பண்ணையில் அப்பாவி மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் கை வைத்த அந்த விளைவுதான் அவருக்கு இந்த முறை பாராளுமன்றம் செல்ல முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது. ஆகவே சந்திரசேகர் அவர்கள் மனத்தில் கொள்ள வேண்டும், வட அமைச்சராக இருக்கின்றீர்கள், அதுவும் கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்றீர்கள். தமிழர் வாழுகின்ற எந்த ஒரு பிரதேசத்திலும் சீனாவின் பிரதிநிதியாக, சீனா நாட்டின் விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு நபராக
எமது மண்ணில் நீங்கள் நடை பயில முயல்வது மிகவும் வருத்தத்தை கொடுக்கின்றது. உங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றோம், மிகுந்த கௌரவத்தை வைத்திருக்கின்றோம். உங்களுடைய கதைகளை எல்லாம் நம்பி இந்த மீனவர் சமுதாயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை ஒரு கடற்தொழில் அமைச்சராக இலங்கை நாட்டில் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாழ்ப்பாண மக்கள் வாக்குகளை வழங்கியபடியால் தான் நீங்கள் அதில் வந்த போனஸ் சீட்டில் கடல் அமைச்சராக வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அன்றாடம் பிழைக்கின்ற எமது கடல் தொழிலை நம்பியிருக்கின்ற மீனவ சமுதாயத்தின் அடிவயிற்றில் கை வைத்தால் அது அன்பு தோழராயிருந்த என்ன, நண்பனாயிருந்த என்ன, ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாண மண்ணில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு போராட்டத்தை தொடங்கும் என்பதை இந்த இடத்தில் கூடி வைக்க விரும்புகிறோம். அண்டப்பட சொன்னீங்க, அதில் நெக்டா தான் நெக்டா அமைப்பு இருக்குது தானே, அதுதான் அட்டப்பணம் கொடுக்குது. அந்த அட்டப்பணையின் இதில் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? அதில் அத்துமுறின அட்டப்பணைகள் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கா? இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட அட்டைப்பண்ணைகள் அங்கே எல்லாரும் எந்த அதிகாரி அரசு அதிகாரி இருந்தாலும் அமைச்சரின் விருப்பத்துக்கு அவங்க எதிராக இயங்க இயலாது. அதுதான் இலங்கையின் உண்மையான நிலை, அதுதான் உண்மை நிலை. அப்போ இப்போ நான் இன்றைக்கு வீடியோ கிளிப் பண்ணி பார்த்தேன். சந்திரசேகர் அவர்கள் சொல்கிறார்கள் 5 ஏக்கர் படிங்க, 6 ஏக்கர் படிங்க, நீங்கள் 1.5 ஏக்கரை பிடிச்சி செய்யுங்க, 1/2 ஏக்கருக்கு மட்டும் நீங்கள் காசு கட்டினா போதும். வீடியோ கிளிப் என்னட்டே இருக்குது, போதும், நான் அதை சமாளிக்கிறேன். அங்கே தம்பாட்டியில் உங்களுக்கு தெரியாது 350-400 குடும்பங்கள் தொடர்ச்சியாக அன்றாடம் இறால் பிடிச்சி வாழ்கிறதுகள், அது அன்றாடம் அதை விற்றுத்தான் சாப்பிட்றதுகள். அப்போ இந்த அட்டைப்பண்ணி என்று கொன்றைக்கு என்ன நடக்கும் என்றால் அவ்வளவும் அது அந்த மீனவர்கள வாழ்வாதாரம் போயிடும். இது இந்த நிலைமை என்னத்தை கொண்டு வரும்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், சீனா நண்பனாக இருப்பினும். ஆனால் இங்கே அப்பாவி மீனவன் செத்து போவான், அவனுக்கு பிள்ளைகளை படிப்பிக்க இயலாது, வாழ இயலாது, அன்றாடம் சாப்பிடக்கூட இயலாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடும்.